ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மோர் குழம்பு எப்படி வைக்கணும்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வீட்டில் தயிர் ஊற்றி வச்சுருந்தேன். அந்த தயிர் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் கடையில் கூட வாங்கிக்கலாம். எந்த தயிராக இருந்தாலும் இந்தமாதிரி விஸ்கு வச்சு இல்லை கிரண்டி வச்சு ஸ்பூன் வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் சேர்த்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு பச்சை மிளகா தான் சேர்க்குறேன். பசங்க சாப்பிடுவாங்க. நீங்கள் வேணால் 2-3 சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து 1 நிமிஷம் கழித்து நம்ம கடைஞ்சி வச்ச தயிரை சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து அந்த கிண்ணத்தை கழுவி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. தயிர் வந்து மோர் குழம்புக்கு அது கொதிக்கக்கூடாது. கொதிச்சா திரியாகிடும். திரியானால் டேஸ்ட்டும் மாறிடும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. இப்போ நம்ம சாதத்தோட மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு